Hello guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 11ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எபிசோடு 10 மிஸ் பண்ணியிருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அதனால தான் இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை கேட்ட உடனே பயங்கரமாக அவன் கத்துறான். இருங்க என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை வேணால் உங்களுக்கு சொல்ல முடியும். சொல்லி தொலை. கார்டியன்னா என்னன்னா அவங்க ஒரு டிஃபெண்டர். என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? கார்டியன்னா என்னன்னு எனக்கு தெரியாதா? அதை சொல்லிக்கிட்டு இருக்க. இருங்க நீங்கள் இப்போ டெம்பரரியான கார்டியனாக இருக்கீங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் கார்டியனாக மாறிட்டா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் என்னால் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட அத்தாரிட்டி ஸ்டேட்டஸை ரைஸ் பண்ணணும். இதுக்கு கரெக்டாக 5 நாளைக்கு அப்புறமா க்ரவஸ் அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்படும். அந்த அழிவு ஏற்படும் போது அதோட டீப்பான பகுதியில் ஒரு கீ இருக்கும். அதை ஒண்டி ஒன்ஸ் நீங்கள் அடைஞ்சிட்டா போதும், உங்களோட லெவலை அசால்ட்டாக ஏற்றிட முடியும். அங்கே இப்போ தான் ஆளுக்கு புரியுது, இந்த கீயை இப்போ எப்படியாச்சும் அவன் கண்டுபிடிச்சி ஒரு பர்மனண்ட்டான கார்டியனாக அவன் மாறணும். அப்போ தான் அவனால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அங்கே ஹீரோவோட ஸ்டேட்டஸை கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் டைரெக்டாக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அந்த க்ரவஸ் அதை பற்றி அவன் கேட்குறான். என்ன ஆச்சு கிம், சடனாக எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி நீ கேட்குற? ஆனால் நீ சொல்கிற அந்த க்ரவஸ் அது ஒரு பயங்கரமான அப்போக்லிப்ஸு. அந்த விஷயம் ஏற்படும் போது ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் பூமிக்கடியிலிருந்து வரும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஏரிஸ் கில்டை நோக்கி போகுது. ஆளு கடுப்பில் அந்த பெஞ்சையை உடச்சி போட்டுறான். ஏன்னா கிம் அழிக்க போன சீன் அங்கே இறந்து போயிட்டான். நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பையனை உங்களால் எதுவுமே பண்ண முடியலையா? இத்தனைக்கும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிற சின் அனுப்பிய அவன் கொண்டுட்டானே. ஆனால் அதுக்குன்னு உங்களை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா பிரச்சனை எங்கன்னா அந்த கிம் அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கான். அதானே? ஆமாம், என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். சரி, அப்போ நான் என்ன பண்ணுங்க, எல்லாரையுமே கேதர் பண்ணி அவனை மொத்தமாக முடிச்சிருங்க. இந்த அளவுக்கு பணம் வேணுமோ அதை நான் தரேன். போன வாட்டி இறக்குனதை விட இந்த வாட்டி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆளுங்களை இறக்குங்க. கிம் இந்த வாட்டி தப்பிக்கவே கூடாது. ஓகே பாஸ், நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன். ஆனால் லீடர்காரனுக்கு இன்னமும் தான் 2 சைடும் தலைவலியாக இருக்குது. இதனால் இவங்களோட ஆளுங்களை இறக்கியிருப்பாங்களே, ஆனால் ஒரு புதுசாக ஒரு கில்டு வந்துச்சுல, அந்த புது கில்டு ஆளுங்க நம்ம ஏரிஸ் கில்டு ஆளுங்களை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அதனாலேயே சைனாலையும் பிரச்சனை, இங்கே பார்த்தா கிம்மாலையும் பிரச்சனை. அதனால் ஆளுக்கு ஒரே தலைவலியாக இருக்குது. இங்கே தலையை பிடிச்சிட்டு உக்காந்துக்கிறான். ஏன்னா எந்த விஷயமும் எந்த இடத்துலையும் ஒழுங்காக போகவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ரிங்கை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். ஏன்னா அதோட விலை அது ஒண்டி 2 பில்லியனா. இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் மேஸில் தான் அப்பியர் ஆகும். இங்கே கிம்முக்கு புரியலை. ஆமாம், மேஸுக்கும் இந்த டஞ்சனுக்கும் அப்படி என்ன டிஃபரன்ஸு? இப்போ தான் அந்த பொண்ணு புரிய வைக்கிறா. இப்போ அவன் கையில் இருக்க அந்த ரிங்கு அது ஒரு ஆர்டிஃபேக்ட். இந்த மாதிரி விஷயம் யூசுவலாக இந்த மேஸில் தான் அதிகமாக கிடைக்கும். ஆனால் டஞ்சன்லையும் ஐட்டம்ஸ் விழும். ஆனால் இந்த அளவுக்கு ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டால் அதுதான் இருக்காது. இப்போ மேஸில் கிடைக்கிற ஒரு ஐட்டமும் என்ஹான்ஸ் செய்யப்பட்ட ஐட்டமாக இருக்கும். அதனால தான் இதோட வேலையெல்லாம் இந்த அளவுக்கு பங்கமாக இருக்குது. கேட்டு நம்மளால் ஆச்சரியமாகறான். ஏன்னா இது அப்படியே கேம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு அங்கே ரியலைஸ் ஆகுது, நார்மலான ஐட்டம்ஸை விட இது ரொம்ப பெட்டரான ஐட்டமாக இருக்குது. அங்கே ஆள் இதை பார்க்கும்போது சிஸ்டமும் இந்த ரிங்கை பற்றி அங்கே சொல்லுது. அங்கே ஆளும் அதை ட்ரை பண்ண இந்த ரிங்கோட இன்ஃபர்மேஷன் அப்படியே அங்கே வருது. ஆனால் கொடுமையான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோவால் எந்த விதமான விஷயமும் அங்கே பார்க்க முடியாது. ஏன்னா ஆளோட ரேங்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணுமா. இதனால் இந்த சிஸ்டமை அவன் அசிங்கமாக அங்கே கேட்குறான். அதுக்கப்புறம் அங்கே ரிங்கை கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு அவன் ஆர்டர் பண்ணுறான். அங்கே டிஷ்ஷும் வருமா. அங்கே கொராசிவ் அதை பற்றி அவன் சொல்கிறான். அதாவது கொராசிவ் அது நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா பூமி 2ஆக பிளக்கும். அதுக்குள்ளே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்கும். அதானே? அதே தான். இதுக்கு முன்னாடி சைனா, ஜெர்மனி இந்த மாதிரி இடத்துல அந்த விஷயம் நடந்திருக்கு. இங்கே இருக்கிற ஒருத்தவங்களும் இதை நரகத்தோட கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிஸ்டமில் இருக்க அந்த பொண்ணு சொன்னபடி பார்த்தா இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா இது ரொம்பவும் பெரிய விஷயமால தெரியுது. அதனால் டைரெக்டாக அவங்க கிட்ட அவன் கேட்குறான், திடீர்னுட்டு நம்ம கண்ட்ரியில் இந்த விஷயம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? உங்களால் தடுக்க முடியுமான்னு கேட்டால் ஓரளவு இவங்களால் தடுக்க முடியும். ஆனால் சின்ன அளவில்.
அது சி ரேங்கில் ஓப்பன் ஆனாலே அதை அவங்களால தடுக்க முடியாது. இது மூலமாக இந்த இடம் ஏதோ ஒன்றுமே இல்லாத ஒரு வேஸ்ட் லேண்டாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு டேஞ்சரஸான விஷயம் அது. ஆனால் அப்படிப்பட்ட விஷயம் கொரியாவில் ஏற்படுதுன்னா அதுக்கு கண்டிப்பாக நிறைய கில்டு வந்து அவங்களோட ஆளுங்களை அனுப்புவாங்க. இத்தனைக்கும் அந்த ஏரிஸ் கில்டு அவங்களும் அவங்களோட ஆளுங்களை அனுப்புவாங்க. ஆனால் என்ன ரொம்ப வீக்கான ஆளுங்களை அனுப்புவாங்க. பேருக்கு ஒண்டி இப்படி காட்டிப்பாங்க, நாங்களும் இந்த இடத்துல உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி, ஆனால் நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கவனமாக கேளுங்க. 4 நாள் இருக்கும்போதே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மீல்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்ருங்க. ஆமாம் கிம், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு புரியலை. அதுவா, இந்த விஷயத்தை பற்றி இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய வரும். ஆமாம், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க எனக்கு புரியலை. இப்போ புரியாது, போக போக உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் அதே மாதிரி அங்கே 4 நாள் கடந்து போகுது. அங்கே திடீர்னுட்டு அந்த இடமே பயங்கரமாக ஷேக் ஆகும். அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அட, இங்கே என்ன ஆகுது, இந்த இடத்துல ஏதாச்சும் வந்திருக்கா என்ன? நம்ம ஹீரோ கிட்ட அவங்க சொன்னாங்கல்ல பூமி அப்படியே 2 ஆகும்னு, அதே மாதிரி தான் அங்கே ஏற்படுது. பூமியும் அப்படியே 2 ஆகுது. அதுக்கப்புறம் சீன் அப்படியே வேற ஒரு பக்கத்துக்கு வருது. அது ஒரு வித்தியாசமான இடமா இருக்குது. அந்த இடத்துல ஒரு பர்சன் வந்து சொல்கிறான், 9th tier அவக்கனாச்சு. நீ சொல்கிறபடி பார்த்தா அவன் கம்ப்ளீட்டாக இழந்துட்டானா என்ன? இன்னும் இல்லை. அப்படியா? சரி, இன்னுமே அந்த அளவுக்கு டைம் இல்லை. அவனுக்குன்னு சில பல டியூட்டியும் இருக்குது. அதனால் மீதி விஷயத்தை அவன் பார்த்துப்பான். அதனால் இது ஒன்றும் ஒர்ஸ்டான டைமிங் இல்லை. ஆனால் இன்னமும் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன், இந்த பையனால் எவ்வளோ விஷயங்களை பண்ண முடியும்னு. அதுக்கப்புறம் சீன் அப்படியே இங்கே வருது. அங்கே ரொம்ப பிரச்சனை போகிறதுனால ஒருத்தங்களை எவாக்குவேட் பண்ணுறாங்க. அந்த ஓட்டையிலிருந்து எங்கே பார்த்தாலும் மான்ஸ்டர் தான் வந்து பயங்கரமாக நிலைமையை மோசமாக்கிட்டு இருக்கு. அங்கே முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களும் தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் மான்ஸ்டரோட எண்ணிக்கை ரொம்பவும் அதிகமாக இருக்குமா, இதுலேயும் டேஞ்சரஸான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குமா. அதை பார்த்த உடனே ஆளுங்களுக்கு அங்கே அல்ல, கையெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக நடுங்கும். அடே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதே மாதிரி இருந்தால் உன்னோட கதையே முடிஞ்சிடும். அங்கே அந்த பையனை மான்ஸ்டர் தாக்க மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு வரும். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் அவங்க கேப்டன் எப்படியோ அவங்கள காப்பாற்றிடுறாரு. ஆனால் இன்னமும் இவங்களுக்கு பயமாக தான் இருக்குது. என்னதான் இவங்க பயங்கரமாக மாங்குன அங்கே தாக்குனாலும் அங்கே இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸோட எண்ணிக்கையெல்லாம் அங்கே கம்மியாகிற மாதிரியே தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.